சங்கு கிழிஞ்சா விட மாட்டாங்க. வேற வழியில குரங்காட்டாளியா சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க நினைக்கிறேன். அதனால அற்புதமான முறைகளை உன்னை சந்தித்த உடனே எங்கே எனக்கு தலை தப்புமோ என்ற ஒரு ஆதகம், அந்த ஆதகத்தை தீர்ப்பதற்காக என்னுடைய தலை தப்பிப்பதற்கு அற்புதமான இந்த காணும் குடகுமலை காட்டிலே காண இருந்து கொண்டே இருக்கிறார். எனது தலை நிலைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே. எனது தலை நிலைக்க ஒரு கழகம் கிடைத்தது இந்த நாளிலே. ஏதோ வேகத்தில் என்னை காய்ந்தது, என்னோட வேதத்தில் ஊடுருவி காய்ந்தது. இன்னும் என்ன வேத நினைத்தேனே நானே வட நிலத்தில் ஒரு பாட்டு பாடுது பைகி. ஆசீர்வாதம் பேச குறையினானே பேச போற ஒரு சார். ஆக இந்த இடத்திலே கழகத்தை கேட்டவாறு கண்டித்தமிழ் மாதரசை கண்டு யாரா ஒரு ஆள் உட்காருங்க, எல்லாரும் மாறி மாறி உட்காருங்கன்னா யார் என்ன கண்ட்ரோல் வச்சுட்டே தெரியாம போயிடும். ஒரு ஆள்னா அது எப்படி இருந்தாலும் அது மாதிரி கண்ட்ரோல் வரைக்கும் அவருக்கு தெரியும். ஆமா. ஆக இந்த இடத்திலே கழகத்தை கேட்டவார் கன்னிமார் மாதரசி எத்தனை பெண்களுக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். உன்னை போல ஒரு பெண்மணியை பார்த்து தீர்க்க சுமங்கலி பவா என்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன். அதே சமயத்தில் மங்களம் உண்டாகட்டும் மகளே நீ வாழ்க என்று எத்தனை விதமான ஆசீர்வாதம். ஆனால் இன்று உனக்கு ஒரு புதுமையான வாழ்த்தை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். அந்த புதுமையான வாழ்த்துக்கு அர்த்தம் தெரிந்து பேசினால் எனக்கு ஏதுவாகவும் சற்று கழகத்துக்கு வழி கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே இதோ உனக்கு அற்புதமான ஒரு தமிழ் வாழ்த்து. அந்த வாழ்த்து எப்பேற்பட்ட வாழ்த்து என்று சொன்னால், பச்சை கண்ணி மடிபட்டார், பவள கண்ணி கடிபட்டார், வெள்ளை கண்ணி இடிபட்டார், செவள கண்ணி பிடிபட்டார். பச்சை கண்ணி மடிபட்டால், பவள கண்ணி கடிபட்டால், வெள்ளை கண்ணி இடிபட்டால், செவள கண்ணி பிடிபட்டார். இதை போன்று உன்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும் மகளே என்று உனக்கு நான் ஆசீர்வாதம் கொண்டு விட்டு உன்னுடைய உரையாக கேட்கக்கூடிய கேள்வியின் காரணத்தால்
நிலம் குறிஞ்சி நிலம் ஊர் சிற்றூர் தந்தை பெயர் நம்பி தாயின் பெயர் நெல்லை மோகனி உன் பெயர் வள்ளி உடன் பிறந்தோம் உடன் பிறப்பார் 7 பேர் வந்திருப்பது காவல் பாக்கன் என்ன காவல் திணைக்காவல் என்ன துறை கருந்தரை சந்திரை கருந்தரை யாருக்கு சந்திரை யாருக்கு கருந்தரைக்கு சந்திரை முருகப்பெருமானுக்கு உன் கையில் உள்ளது நீ அமைத்திருப்பது அடைந்திருப்பது பருவம் என்பது சித்திரமாகும் அதை பாதுகாக்க வேண்டியது பத்திரமாகும் வருவது ஒருவரை சாஸ்திரப்படி வருவதை தவறவிட்டால் வெளியே ஓட்டமடி ஏண்டி உபத்திரத்துக்கு ஆளாகலாமா உன்னை இல்லமா உபத்திரமடி அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஆளாக கூடாது ஆகக்கூடாதையா ஆகக்கூடாது கடவுளை நம்பினோம் கண்டி கைவிடப்படா சிவனை மறந்தால் வாழ்ந்தால் திருடி விட்டார் கெட்டார் சிவனை மறந்து யார் வாழ்ந்தார் சிவனை விட்டு யார் கேட்டார் பாத்தீங்களா ஏன்னா சிவனை மறந்தா அப்படின்னா மறந்ததுக்காக தான் சிவனை மறந்த யார் வாழ்ந்தா பிடிச்சு பார்க்கணும் திருநீர் இட்டார் கெட்டார் அப்படின்னா திருநீர் கிட்ட போனா என்ன திருநீர் யார் கேட்டார் ஏன்னா அறிந்தது அறியாது தெரிஞ்சது தெரியாது புரிந்தது புரியாது அழகு அறிந்து நான்கு மனுஷனுங்க ஈரேழு பருவத்தை மாறக்கூடியது முக்கோடி முக்கோடி 40,000 விஷயமாக மாறக்கூடிய சபை தானே இந்த சபை அப்படிப்பட்ட இந்த சபையில ஒருவர் பயிர மாட்டாங்க நான்கு மனுஷன் ஒன்றாவே என்ன கடக்க நடக்க போகுது மரியாதை குமி பயம் அப்படிப்பட்ட ஒன்று இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கேள்விகள் தரப்படும் சட்டங்கள் திறக்கப்படும் சபையை வந்து பேசும்போது எக்கோ குறைச்சிருங்கன்னு சொன்னேன் ஹலோ எக்கோ கட் பண்ணி பேச முடியும் வாலிபால் சொல்லுங்க பேசுங்க கண்டிப்பா சுவாமி கேளுங்கள் என்ன கேட்கணும் முறைப்படி கேட்டீங்க ஞானம் முறைப்படி வாத்தியார் என்ற ஸ்தானத்தை உங்கள்கிட்ட கொடுத்து மாணவி என்ற ஸ்தானத்தை நான் பற்று தெரிஞ்சா பதில சொல்லுவேன் தெரியலன்னா வாத்தியார் என்ற உங்க இடத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி கேட்டா கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சாமி கேளுங்கள் திறப்படம் தட்டுங்கள் கிடைக்கப்படும் கேளுங்கள் கிடைக்கும் கேட்டவன் கொடுத்தவன் கேட்காமல் கொடுத்தவன் பாரி வல்ல செத்து கொடுத்தவன் நீதிகாரி பெய்து கொடுத்தவன் உமரவந்தன் அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு ஸ்தோத்திர பிரியா சூர்யா கனிப்பிரியா கண்டா கரகர பிரியா சுந்தரமா நடன பிரியா ருத்ரா போஜன பிரியா குண்டோதரா எல்லாமே பிரியம் தான் எல்லாத்துக்கும் பிரியன் இப்ப நீ சந்தித்திருப்பது எதுக்கு நீ சந்திப்பது என்ன பிரியம் என்ன பிரியன் பாட்டுக்கு நான் கீத பிரியன் அப்படி சொல்லுங்க ஏன்னா கீத பிரியம் சந்திச்சாதான் இந்த இடத்துல கேள்வி கிடைக்க பலவாறு வரும் கண்டிப்பா அந்த கேள்வி ஏனென்ற கேள்வி கேட்காம உனக்கு வாழ்க்கையே கிடையாது வாழ்க்கையே கிடையாது இல்லையா அப்போ உனக்கு அறிவு வேணும் அப்படின்னா நீ பகுத்தறிவு சந்திப்பதுக்கு என்ன கேட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சாமி ஏன்னா எல்லா பெண்களுக்கும் வாழ்த்து கொடுத்தேன்னு சொல்லுங்க ஏன்னா ஒரு நேரத்துல சத்தியவான் மனைவி சாவித்திரியை பார்த்து என்ன வாழ்த்து கொடுத்தீங்க தீர்க்க சுமங்கலி போவா அத்திரி மகரிஷி அஞ்சியாதேவி பார்த்து என்ன வாழ்த்து மங்களம் உண்டாகட்டும் கௌதம மகரிஷி அகலையை பார்த்து என்ன வாழ்த்து கொடுத்தீங்க மனம் போல் வாழ்த்து ரம்பை ஊருக்கு திலோத்தமை மேனையை பார்த்து என்ன வாழ்த்து கொடுத்தீங்க எண்ணும் போல் வாழ்வு என்னைய பார்த்து என்ன வாழ்த்து கொடுத்தீங்க மங்களம் உண்டாகட்டும் என்னைய பார்த்து என்ன வாழ்த்து கொடுத்தீங்க கொடுத்தில்லையா 4 வரியில அற்புதமா கொடுத்தனே பச்சை கண்ணி வழிபட்டார் பவளக்கண்ணி கடிபட்டார் வெள்ளைக்கண்ணி இடிபட்டார் செவளக்கண்ணி பிடிபட்டார் உனக்கு நான் ஆசீர்வாதம் கொடுத்தேன் இதை போல நீ வாழணும் வாழ்த்துக்கு கொடுத்தில்லையா கொடுத்த உடனே என்ன சொன்னேன் இந்த வாழ்த்துக்கு சரியான பொருளை நீ தெரிந்து சொன்னீங்கன்னா நான் உன்னோட பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படி கிடையாது சாமி ஒவ்வொருத்தருக்கும் கட்டத்தை கையளவு கல்லாத உலகளவு படித்துக் கொண்டே இருக்கிற கைவாணிய கால் பெற்று படிச்சுட்டு இருக்காங்க என்ன கல்லை கூட ஆந்தலாம் கந்த புராணத்தை அளக்க முடியாது ராமாயணத்தை அளக்க முடியாது சொல்லுவாங்க என்ன கல்லம் கடுமாய் வாழுக அப்படின்னு இருக்காங்க முள்ளும் முரடமாய் வாழுகன்னு இருக்காங்க வேறு விறகமாய் வாழுகன்னு இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சொல்லிருக்காங்க இப்ப நான் கூட உங்களை சொல்லாமே என்ன பரம்பரையா சொல்லிருக்காங்க இப்ப நான் காட்டுக்குள்ள வாழ்ற காட்டுவாசி நான் சொல்லலாம் இப்ப காசிபரின் சித்தப்ப நார்வரே வருக சூரியனின் பாட்டை நார்வரே வருக யமனின் கொள்ளு பாட்டை நார்வரே வருக அங்கதனி மகனை நார்வரே வருக அப்படின்னு ஏதோ சின்ன பிள்ளை எனக்கு தெரிஞ்ச நீ அடுக்கடுக்கா சொல்லிட்டு போனா அதுக்கு விளக்கம் வேணாமா என்னை வரவேற்பு கொடுக்குற மாதிரி என்ன விளக்கம் இருக்குல்ல சார் நான் உன்னை வாழ்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு விளக்கம் உண்டு அப்ப விளக்கத்தை சொல்லுங்க நீங்க சொல்லி என்ன காரணம் என்ன சொன்ன நீங்க சொல்லுங்க முதல்ல யார் அது அப்ப அடுத்த கட்டம் நீங்க தான வாழ்த்து சொல்லுங்க உன்னை சோதிப்பதின் கடமை ஓ சோதிக்க வந்திருக்கீங்களோ நீ பூலகவர் ஏன்னா அரிது அரிது மாநிலராய் பிறத்தல இருக்கிறாங்க அப்பேற்பட்ட அரிய பிரதி நீ உன்னை பார்த்தா கேள்வி என்ன எதற்காக நீ எந்த நிலையில் இருக்கிற அறிவுத்திறமை வளர்த்து பார்க்கணும் என் நிலையும் தன்னிலையும் அப்படி சொல்லுங்க இருக்கிற சாமி கண்டிப்பா அப்பான்ற ஸ்தானத்துல நீங்க இருக்கும்போது மகனன்ற ஸ்தானத்துல நான் இருக்கேன் பாதியான்ற ஸ்தானத்துல நீங்க இருக்கும்போது மாணவின்ற ஸ்தானத்துல நான் இருக்கேன் தந்தைன்ற ஸ்தானத்துல நீங்க இருக்கும்போது மகளன்ற ஸ்தானத்துல நான் இருக்கேன் அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஸ்தானத்தை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் சாமியான்ற ஸ்தானத்துல நீ இருக்கும்போது நான் ஒவ்வொரு ஸ்தானத்துல இருக்கணும் இல்லையா கண்டிப்பா சுவாமி என்ன அப்படின்னா காசிபரின் சித்தப்பன் நார்வே வருக உங்க அண்ணன் தம்பி 10 பேர் இருந்தாலும் முதல் அண்ணன் யார் அப்படின்னா மரிசனோட மகன் யாருன்னா காசிபர் அப்ப மகனோட மகன் உங்களுக்கு என்ன ஆகுது மகன் அல்லவா அண்ணனோட மகன் அப்ப காசிபரின் சித்தப்பை நாரதரே வருக அப்ப காசிபரோட மகன் யாருன்னா சூரிய பகவான் அப்ப மகனோட மகன் உங்களுக்கு என்ன முறையாகுது பேரன் ஆகுது அப்ப சூரியனின் பாட்ட நாரதரே வருக அப்ப எவன் யார் அப்படின்னா சூரியனோட மகன் யமதர்மன் அப்ப பேரனுக்கு பேரை உங்களுக்கு என்ன முறையாகுது
கொள்ளு பேரன் ஆகுது. அப்ப யமனின் கொள்ளு பாட்ட நாரதரே வருக. அப்ப அங்கதனின் மகன் சொன்னேன். இப்ப ராமாயணத்துல 2 அங்கதன் இருக்கான். ஒருத்தன் வாலியோட மகனும் அங்கதன் தான். இன்னொரு மகன் யார் அப்படின்னா ராமன் உங்களுக்கு பாட்டேன்னா ராமனோட தம்பி லட்சுமணன் யாரு? லட்சுமணன் ராமன் தம்பி. அவரும் உங்களுக்கு பாட்டேன்னா அவரும் பாட்டேன். ராமன் பிள்ளையார்னா லவன் குஷன், லட்சுமண பிள்ளையார்னா அங்கதன் சந்திரகேது. அப்ப பாட்டனோட மகன் உங்களுக்கு என்ன ஆகுது? அப்பன் ஆகுது. அப்ப அங்கதனின் மகன் நாரதரே வருக அப்படின்னு உங்க பரம்பரையை சொல்லி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு இல்லையே. ஒருத்தருடைய பரம்பரையை பத்தி சொல்றதுன்னா அந்த அளவுக்கு அறிவு பக்குவப்பட்டிருக்கணும். உங்களுக்கு அறிவு பக்குவப்பட்டனால என்னுடைய பரம்பரையை சொல்லி நீங்க கொடுக்குறேன். ஆமாங்க, அப்ப வரவேற்புனா நான் கொடுப்பது சர்வசாதாரணமான வரவேற்பா? என்ன சொன்னாங்க? மாசத்துல ரொம்ப நாளைக்கு இவரதான் சந்திக்கிறேன். ஆரம்பத்துல ராதா செல்வியத மாசத்துல 25 நாள் சந்திக்கிறேன். இந்த வருஷத்துல 3/4 நாள் கீத பிரியன் என்ற நாரதரை அந்த அண்ணன் அவரதான் அதிகமா நான் சந்திச்சு வந்துக்காது. இதுல வேற என்ன அப்படின்னா அறிவுத்திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவருக்கு சொன்னாங்க என்னப்பா வள்ளி எப்படி போட்டிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்தானம் இருக்கு. இவங்களுக்கு தான் இந்த ஸ்தானம் இருக்கணும். இந்த தெய்வத்துக்கு வரணும் அப்படின்னா யாருக்கு அமைப்பு இருக்கோ அவங்கதான் இந்த மேடைக்கு வர முடியும். எல்லாத்தினாலையும் வர முடியாது. யாராரு எங்கெங்க வர அவங்க தான் அங்கங்க வர முடியும். எல்லாத்துனால வரக்கூடிய வாய்ப்பு இருக்குமா சாமி? சரிங்க. இப்ப நீங்க சந்திப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. இருக்குதா? நாம சந்திச்சிட்டோம். அதெல்லாம் இருக்குதா? நீங்க சொன்னீங்களே பச்சை பவளமாய் அப்படின்னு வரவேற்பு கொடுத்திருக்கீங்களே, அதுக்கு என்ன வாழ்த்து? அந்த வாழ்த்துக்கு என்ன அர்த்தம்? அப்படின்னு கடைசி திட்டு போயிட கூடாது. யாரும் திட்ட கூடாது இல்லையா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கடைசியில் முடிவு தெரிஞ்சு பாருங்க. என்ன சொல்லி பச்சை கண்ணி மடிபட்டார் அப்படின்னா வெற்றலை. வெற்றில பாத்தீங்களா? வெற்றிலை நம்ம என்ன செய்யறோம்? வாயில போடும்போது தாம்பூலம் போடும் பொழுது மடிப்பமா? பச்சை கண்ணி மடிபட்டார், பவள கண்ணி கடிபட்டார். பாக்க வாயில போட்டு கடிக்கிறோம் இல்லையா? வெள்ளை கண்ணி இடிபட்டார் அப்படின்னா சுண்ணாம்பு எடுத்து வெற்றிலை தடவி மடிச்சிரோமா? கடைசியில செவள கண்ணி பிடிபட்டா. வாய் நிறைய செவந்துருச்சுன்னா அப்ப மங்களமான ஒரு வாழ்க்கை. ஏன்னா தாம்பூலம் தெரிப்பதே நான் சொன்ன வாசகத்தினுடைய அருமையான விஷயம். சரியா? இந்த அடிப்படை கருத்துக்கு நீங்க வேற எந்த கண்ணியோ அப்ப 4 கண்ணி தப்பா இருந்தவரை நினைச்சிட கூடாது. ஆக இந்த பெண்மணியை போல மங்களகரமாக நீ வாழ வேண்டும் அப்படின்னுக்காக சுருங்க சொல்லி அருமையான விஷயம். கேளுங்கள். சரப்படும், திறக்கப்படும். என்ன கொடுத்தாரு? காது குண்டலத்தை உடற் கவசத்தையும் அறுத்து தர சொல்லி இந்திரனாகப்பட்டவன் வயோதிக ரூபத்தை வந்து கொடுத்ததால் புனைவல்லன் இந்த பட்டத்துக்கு ஆளாகினவன் கர்ணன். கேட்காம கொடுத்தாரு. காரணம் சொன்னீங்க. முல்லைக்காரன் ஏன் தேடி கொடுக்கணும்? கொடுக்கலாம். எதுக்காக கொடுக்கணும்? வாரிசாகப்பட்ட செத்த இடத்துல இருந்து புதைச்ச இடத்துல இருந்து முல்லைப்படியாக இருந்து தன்னுடைய வாரிசு அழைப்பது போல் பாரிக்கு தெரிந்தது. அதனால கொடுத்தான். செத்து கொடுத்தா சின்ன கலிகங்க. இந்த கலிகம் ஒரு கோடி கட்டறவங்க இன்னொரு கோடி நம்ம கட்டற நினைக்கிறாங்க. நம்ம ஒரு கோடி எடுத்து அவன் 2 கோடி கால இருக்கு. நான் புறாம பிடிச்ச காலம் கலிகம். அப்படிப்பட்ட கலிகத்துல செத்தோட கொடுத்தா சின்ன கலிகங்க என்ன கொடுத்தாரு? யாரால செய்ய முடியாத காரியத்தை செஞ்சவன் தான் சீத காதி. ஏழையாகப்பட்டவனுக்கு தன்னுடைய மோதிர கண்ணையாரியை சமாதியிலிருந்து மேலே வர வச்சு காட்டி இதோ என் கையில் உள்ள இந்த மோதிர கண்ணையாரியை கலத்தி சென்று உன்னுடைய குடும்ப வறுமையை போக்கிட்டு சொல்லி கொடுத்தவன் சீதகாதி. தன்னுடைய தம்பியாகப்பட்டவன் பட்டம் பதவி படத்துக்காக ஆசைப்பட்டு அடியார் வச்சு அண்ணங்காரனை கொல்ல போயிட்டேன் குமணன் என்று சொல்லக்கூடிய சோழ மன்னனை பார்த்தேன். இதுக்காக இந்த அலைச்சலையில எனக்கு பின்னால என் தம்பி நீதானே இதோ பட்ட வசூல் எடுத்துக்க. அடுத்தவனுடைய திருக்கரத்தால் நான் வெட்டுப்பட்டு சாபத்தை விட தனக்குத்தானே இறந்து விட்டான். நீ பதவி அடைவாய் இதோ அப்படின்னு சொல்லி உடைவாளை விரும்பி தனக்குத்தானே கொலை செய்து கொண்டான். தற்கொலையாக எனது சிரமாக்கப்பட்ட தலையை எடுத்துக் கொண்டான். அவன் தான் கொய்து தம்பிக்கு பதவியை கொடுத்தவன் குமண வள்ளல். கேட்காமல் கொடுத்தான் பாருங்க. செத்து கொடுத்தான் சீதை கதை கொய்து கொடுத்தான் குழம்பு. இந்த இடத்துல கீழே பிடிங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னா இங்க வந்திருக்கக்கூடிய வள்ளி நாயகத்துக்கு என்ன கொடுக்க வந்திருக்கீங்க? நிறைய கொடுக்கணும் அப்படி எனக்கு ஆசை. நீயும் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆசைன்னா வேற ஆசை இல்ல. செட்டின்பம் பேரின்பமான சிறு மங்கையும் பொங்கை கூட சிவலிங்கம் ஆகிறாங்க. கண்டிப்பா அது சிற்றின்ப ஆசை உனக்கு, பேரின்ப ஆசை எனக்கு. பக்திகரமான ஆசை உங்களுக்கு, சிற்றின்பமான ஆசை. அப்ப யார் பெரியாரு? யார் பெரியாரு? நீங்க தான் பெரியாரு. எப்படி எப்படி தான் சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? உங்க வாயில சொல்லி வைக்கணும். ஏன்னா பெரிது பெரிது பவனமோ நான்மகன் படைப்பு. நான்மகனும் அரியவாள் ஹுந்தி வந்தோம். அரியவாள் அலைகடத்தை என்றோம். அலைகடவை குருமணியின் அங்கே நடக்கும். குருமணியோ கலசத்தில் பிறந்தவன். கலசமோ பெரிய சிறுவன். புவியோ அனைவருக்கு ஒருதலை பாகம். அறவும் உமையா சிறுவர் மோதிரம். உமையவள் ஈசனுடைய இறக்கம். ஈசன் தொண்டரது பெருமை சொல்ல பெரியது. பக்தன் பெரியவனா பகவான் பெரியவன்? பக்தன் தான் பெரியவன். நீ இந்த இடத்துல யாரு? ஓ நான் பக்தனாக பட்டவன். நீங்க பெரிய பகவானாகப்பட்டவர். பகவான் உன்னுடைய குலக்கடவுள் யாரு? என் குலக்கடவுள் முருகப்பெருமான். அப்ப நீ பக்தன் தானே? கண்டிப்பா சுவாமி. பக்தியை தானே பெரும் சிறப்பு தந்திருக்கிறான். உண்மையில ஒரு சின்ன கல்ல கச்சிலையா தான் இருக்கும். அந்த கல்லை வந்து தெய்வமாக்குறது யார் அப்படின்னா இப்படிப்பட்ட மானிட பிறவி. உனக்கு எத்தனை அறிவு? எனக்கு எத்தனை அறிவு அப்படின்னா 6 அறிவு. மானிட பிறவிக்கு எத்தனை அறிவு? மானிட பிறவிக்கு பகுத்தறிவு என்பது 6 அறிவு. ஓரறிவு மரம் செடி கொடிகளுக்கு. இப்ப 6 அறிவு. இந்த 6 அறிவுடைய மனிதன் 4 அறிவாகலாமா? அது எப்படி சாமி 6 அறிவு 4 அறிவு ஆகும்?
ஆயிருக்கான். 6 அறிவு உள்ள ஜீவன் 4 அறிவா இருக்கு எப்ப? யார் அது? எங்கே? 6 அறிவு மனிதனுக்கு. இந்த 6 அறிவு உடைய ஜீவன் 4 அறிவாக எப்படி இது சாத்தியமாகும்? இப்போ ஒரு அறிவு யாருக்குன்னா மரம் செடி கொடிகளுக்கு, 2 அறிவு யாருன்னா நீர் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு, 3 அறிவு யாருன்னா ஊர்வனை சொல்லுங்க. நான் அதெல்லாம் கேட்கல. 6 அறிவு ஜீவன் 4 அறிவானது எப்படி? எப்போ? என்ன சொன்ன இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டுட்டு நானும் பதில் சொல்லிட்டே இருந்தேன். நீ கேட்கற நான் வந்து மூச்சு விடாம சொல்லிட்டே இருந்தேன். இப்ப 6 அறிவு 4 அறிவா பார்த்தா எப்படி சாமி போகும்? போயிருக்கு. ஆனது எங்க? சொல்லுங்க. ஒரு ஆள் மட்டும் கை தட்டுறீங்க, எனக்கு எதிரியா இருக்கீங்க, நல்லது இல்ல, மண்டை உடைச்சு விடுவேன். ஏங்க அவர் மண்டையை கேக்குறீங்க? அவருக்கு மண்டை உடைச்சுனா அவர் வந்து வேற ஏதாவது அவரோட தப்பா போகும். தெரியுமா தெரியலையா? வீட்டுல ஒரு வார்த்தை தெரியலன்னா பசுக்கு காசு அது வேற இது வேற. வெட்டிக்காரே, உன் பெட்டி அடிச்சு நொறுக்கி விடுவேன். வெட்டி அமட்டிக்கிட்டு உட்காந்துருக்க. வெட்டி என்ன செஞ்சுச்சு? அவர் வெட்டிமா? அவர் 15,000 50,000 போட்டு அவர் வெட்டி அடிச்சா நீ இது குடிக்கிற. அவர் வெட்டியில முடியா? என்கிட்ட ஒரு தீப்பெட்டி இருக்குண்டா அதான் அடிச்சு ஒரு தீப்பெட்டி இருக்கு. 6 அறிவு மனிதனுக்கு, 4 அறிவு யாருக்குன்னா பறவைக்கு. கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா இவர் கேட்டிருக்கிறது என்ன? சொல்லுக்குள்ள சூச்சகம். ஆமா. இந்த 4 அறிவு பறவைக்கும் இன்னைக்கு வந்திருக்க நாரத மகர்ஷிக்கும் சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் வேற, சம்பந்தம் வேற. எப்படி சொல்றீங்க? சொல்றேன் சாமி. சம்பந்தி அப்படின்னா என்ன? சம்பந்தம் என்பது சம்பந்திங்கிறது சம்பந்தம் பண்றது. திருஞான சம்பந்தர் அப்படிங்கிறோம். ஆமா. சம்பந்தர் அப்படிங்கிறது சம்பந்தம் எப்படி சொல்றீங்க? சம்பந்தர் உறவு, உறவு இருக்கு. அதை சொல்லி சம்பந்திக்கு சம்பந்திக்கு என்ன அர்த்தம்? குரங்குன்னு அர்த்தம். மந்தினா குரங்கு. வாங்க குரங்கு அப்படின்னு சில பேர் கூப்பிடுறாங்க. அதே சம்பந்தினா வாங்க சம்பந்தி மாமா மாப்பிள்ள மத்திய மாமனை கூப்பிடுறது. நீ யாரை கூப்பிட்டீங்க? நாங்க அப்படிலாம் கூப்பிட மாட்டோம். உங்களுக்கு உறவு முறை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். சொல்றேன். ஏன்னா 6 அறிவு யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா 56 தேசத்தை ஆண்டாது ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி. இந்த ஹரிச்சந்திர சக்கரவர்த்தி ஒவ்வொரு தேசத்தையும் ஆண்டா. அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேசத்தை ஆண்ட உட்பட்ட தேசம் தான் ஒரு தேசம். அந்த தேசத்தை ஆண்டது யார் அப்படின்னா புவனேஸ்வரன் மன்னன். இந்த புவனேஸ்வரன் மன்னன் என்ன பண்றான்? நாட்டுக்குள்ள ஒரு சட்ட திட்டத்தை போடுறான். நாட்டுக்குள்ள என்ன சட்டம் போடுறான் அப்படின்னா, நாட்டுக்குள்ள ஆண்கள் பாடவே கூடாது, பெண்கள் மட்டும்தான் சங்கீதத்தை பாடணும், ஆண்கள் பாட்டே பாடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடுறான். இது தெரியாம அந்த வழியாக ஒரு அந்தரனாகப்பட்டவன் ஹரிமித்ரன் ஒரு அந்தரனாகப்பட்டவன் பாட்டு பாடிக்கிட்டே வரான். இது அந்த மன்னனுக்கு புவனேஸ்வரன் மன்னன் காதுக்கு எட்டியது. அப்ப வேலையாளிகளை கூப்பிட்டு, நான் பெண்கள் மட்டும் தான் பாடணும்னு சொன்னேன், ஆண்கள் குரல் கேட்குது, அவனை இழுத்துட்டு வராங்க அரண்மனைக்குன்னு சொல்ல. அப்ப அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தவங்கள, நான் இந்த நாட்டுக்குள்ள சட்டம் போட்டிருக்கேன், அது தெரியாம நீ நாட்டுக்குள்ள வந்து பாட்டு பாடிட்டு வந்தீங்க, உன்னை இவனை சிறைக்குள்ள போட்டு அடையலான்னு சொல்லி சிறைக்குள்ள போட்டு அடைச்சவனை உண்ண உணவு கொடுக்கல, உடுத்த உடை கொடுக்கல, குடிக்க தண்ணீர் கொடுக்கல, இப்படி எல்லாம் கொடுக்காம அவனை சித்திரவதை பண்ணி சாகடிச்சா அவனை இறந்து போயிட்டான். இறந்து போய் கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச காலம் கழிச்சு அந்த புவனேஸ்வரன் மன்னனும் இறந்து போயிட்டான். இறந்து போனவன் என்ன பண்றான்? அவனும் கொஞ்சம் நல்ல வேலைகள் செஞ்சிருக்கான், நல்லதும் செஞ்சிருக்கான். செஞ்சவன் என்ன பண்றான்? நேரா சொர்க்கலோகம் போய் அடைஞ்சிட்டான். சொர்க்கலோகம் போய் அடைஞ்சோன்னு எல்லா வசதி வாய்ப்பும் அடைஞ்சிருச்சு. ஏன்னா பாவ கணக்கு புண்ணிய கணக்குன்னு இருக்கு. ஒவ்வொரு மனிதன் பாவ கணக்கு புண்ணிய கணக்கு பார்த்தா சொர்க்கம் அடைவாங்களா நரகத்துக்கு போவாங்களான்னு கணக்கு இருக்கு. இவன் செஞ்சவன் என்ன? நேரா சொர்க்கத்துக்கு போனான். ஆனா சொர்க்கத்துக்கு போனவன் எல்லா வசதி வாய்ப்பு இருந்து உண்ண உணவு கிடைக்கிற பசி மயக்கம் வந்துருச்சு. அப்பதான் யமதூதர்களை பார்த்து கேட்கிறான், என்னப்பா நான் சொர்க்கம் வந்து அடைஞ்சிட்டேன், ஆனா எனக்கு பசி அதிகமா வந்துருச்சு, எனக்கு உண்ண உணவு கிடைக்கல, என்ன காரணம்னு கேட்க. அப்பதான் யமதூதர்கள் சொல்றாங்க, நீ பூலோகத்துல செஞ்ச பாவம், அந்த பாவத்துக்கு தான் உனக்கு உண்ண உணவு கிடைக்குது, நீ சொர்க்கம் வந்து அடைஞ்சுமே. என்ன பாவம் செஞ்சேன்? ஒரு ஹரிமித்ரன்ற ஒரு அந்தரனை சிறைக்குள்ள போட்டு பசி பட்டினிமா கொன்ன, அந்த பாவம் தான் இப்ப உன்னை கொல்லுது அப்படின்னு சொல்ல. இப்ப என்னப்பா பண்றதுக்கு? அதுக்கு பாவ விமோச்சனம் தேடணும் அப்படின்னா உன் சரணமானப்பட்டது பூலோகத்துல புதைத்திருக்கு, அந்த சரணத்தை போய் நீயே சாப்பிடுவாய், அதாவது உன் பிணத்தை நீயே போய் சாப்பிடுன்னு சொல்ல. எப்படிப்பா நான் போய் சாப்பிடுவேன்? இந்த பூத உடல்ல வச்சு. இந்த பூத உடல்ல போக வேண்டாம், 4 அறிவு படைச்ச காணப்பந்து என்ன புனந்தின்னி கழுகாக மாறிப்போ அப்படின்னு காணப்பந்து என்ற புனந்தின்னி கழுகாக மாறி விடுறாரு. யாரு? 6 அறிவு படைச்ச புவனேஸ்வரன் மன்னன்.
அப்ப 4 அறிவு பறிச்ச பறவையா மாறி அந்த புனத்தின் கழுகாக போய் மாறி சாப்பிட்டு வந்துடுறாரு. எங்க மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறாரு. நீ செஞ்ச பாவத்தை கழிச்சாச்சு, இருந்தாலும் நீ எந்த ஆண்மகன் பாடக்கூடாதுன்னு சொல்றியோ அந்த ஆண்மகனுக்கு நீ சங்கீதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கோட்டான் என்ற பறவையாக மாற்றி அவரை மரமாக கொடுக்கிறார். அப்ப கோட்டான் என்ற பறவையாக மாற்றது யாருன்னா நாரதருக்கு வாத்தியார் யாருன்னா கோட்டான் என்ற பறவையாகப்பட்டதுதான் சங்கீதத்தை சொல்லிக் கொடுத்தது அப்படின்ற கணக்கு. அப்ப 6 அறிவு படிச்ச மனிதன் யார் அப்படின்னா புவனேஸ்வரன் மன்னன். 4 அறிவு படிச்ச பறவை யாருன்னா கோட்டான் என்ற பறவையாகப்பட்டது. அதான் 6 அறிவு உள்ளது 4 அறிவா மாறுச்சு அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சாமி. நியாயமான ஒரு பதில் சொல்லிருக்கீங்க. ஏன்னா இது அறிவுக்கு போட்டி கைதட்டி ஆரவாரப்படுத்திருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எதிரி இல்லாத வாழ்க்கை இனிப்பு இல்லாத சக்கரை போல. எதிரி இல்லாத ஒரு குடி இருக்கவே கூடாது. இப்ப எங்கிட்ட கேட்டீங்க, ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொன்று இருக்கு. இப்ப ஒரு மனிதனாகப்பட்டவன் பூலோகத்துல இறந்துட்டா யாரு கொல்லி வைப்பான்? என்னமா இயற்கையே அவனுடைய வாரிசு தான் செய்யணும். நல்லா கேட்டுக்கோங்க. பூலோகத்துல ஒரு மனிதன் இறந்துட்டாங்கன்னா ஒண்ணு தன்னோட மகன்கள் இல்லைன்னா பெரியப்பா மகன் சின்னப்பா மகன் எப்படி அது வாரிசு மனிதனுக்கு மனிதன் தான் கொல்லி வைப்பாங்க. ஆனா மனிதனுக்கு தெய்வமே வந்து கொல்லி வச்சுது. குப்பை இது நடக்குமா? நடந்துருக்குல்ல. மனுஷன் செத்தவங்க போய் கடவுள் வந்து கொல்லி வைப்பானா? கொல்லி வச்சிருக்கு. இந்த பாரு வீம்புக்கு பேசுறவே. நான் வீம்புக்கு பேசல. சரியா பேசுறதுக்காக நீ பேசக்கூடாது. நான் அப்படிதான் பேசுறேன். சட்டமா? சட்டம் ஒழுங்கு யாரும் கிடையாது. இங்க பாருங்க சாமி, நான் ஆளா இருக்கவங்க உன் நாட்டில உன் சிற்றூர்ல இருக்கக்கூடிய குடிப்படைகளுக்கு நீ சட்டம் போடலாம். சரி, நான் அப்படி கிடையாது. அடியனாகப்பட்டது 14 லோகம் போய் வரக்கூடியவன். எனக்கு நீ சட்டம் போட உனக்கு அதிகாரம் கிடையாது. சாமி நீங்க நாச மகரிஷி தான் 14 மாறக்கூடியவர் தான் வாத்தியார்ன்ற ஸ்தானத்தை கொண்டு கொடுத்துருக்கேன். ஆனா நான் என்ன கேக்குறேன், பூலோகத்துல வாழ்ற மக்களுக்கு தெய்வமே வந்து கொல்லி வச்சிருக்கு. வைக்கலாம். எங்க வச்சிருக்கு? வச்சிருக்குமா? வச்சிருக்கு. வச்சதை காட்டணும். உங்ககிட்ட காட்டுங்க. காட்டலாம் இல்லையா? காட்டுங்க. வச்சவங்க எடுக்கிற வழி தெரியாது. இப்ப நான் காட்டணும். மாறலையே காட்டுனா மானம் போச்சு, காட்டாட்டி பிராணம் போச்சு. நடந்தது எங்க? மகாபாரதம். பாரதத்துல பாரத போர் நடந்தது எத்தனை நாள்? 18 நாள் போர் நடந்துச்சு. உண்மை சொல்லணும். 16 நாள் தான் நடந்துச்சு. எப்படி? 16 நாள் தான் நடந்துச்சு. 2 நாள் நடக்கல. அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு காரணம் இருக்கு. சரி, 18 வாரங்கள் நடந்தது யாருக்காக போர்? வெங்கசாமி. 18 வாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் 18 நாள் நடந்தது கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். 18 வாரம் நடந்தது 18 வாரம் சேர் செங்குட்டுவனும் கடவுளுக்கு சுப்பிரமணியனுக்கும் சூரசம்பதனுக்கும். சரியா? 18 மாதங்கள் நடந்தது ராமனுக்கும் ராவணேஸ்வரனுக்கும். 18 வருடங்கள் நடந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். அப்ப எல்லாத்துக்கும் இருக்கு 18 நாளிகை நடந்தது. 18 நாளிகை தான் சேர் செங்குட்டுவனுக்கும். ஏன்னா நாளிகை கணக்கு நீங்க தப்பிடக்கூடாது. ஒரு நாளிகை என்பது எத்தனை மணி நேரம்? ஒரு நாளிகை என்பது ஒரு நாள் எப்படி எத்தனை? ஒரு நாளிகை என்பது எவ்வளவு கால கணக்கீடு? இப்ப ஒரு நாள் என்பது 24 மணி நேரம் கொண்டது ஒரு நாள். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடம் கொண்டது. இப்ப 24 3/4 நாளைக்கு 3/4 நாளைக்குனா 1.5 மணி நேரம். அதுதான் ஒரு முகூர்த்தம். முகூர்த்தம் எத்தனை? 1.5 மணி நேரம். அதே சாமம்னா சாமம் என்பது 1.5 மணி நேரம் தான். 3 மணி நேரம். எப்படி சார் சொல்றீங்க? ஏன்னா சாமங்கள் 8 3 to 6 6 to 9 9 to 12 2 போடாதீங்க. அதாவது சாமம் என்பது 8 சாமம்னா M3 24 அதாவது ஒரு நாளைக்கு 8 சாமங்கள் கொண்டது. இதுதான் பஞ்சாங்க கணக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா கணவன் மனைவி இந்த ஸ்தானத்துல ஒற்றுமையா வாழக்கூடிய புண்ணிய பூமியில எத்தனை விதம் நடந்திருக்கு. ஆனா கடைசியில இறப்பக்கூடிய வாழ்க்கைக்கு நீங்க வந்து பரிதாபத்தை பேசுறீங்க. எப்படி கடவுள் மனிதனுக்கு கொல்லி வச்சிருக்காங்க. உங்க நாட்டுல வித்தியாசம் நடக்கும் தெரியும். என்ன சாமி ரொம்ப இருக்கு? உங்க நாட்டு புண்ணியம் செய்த நாடு பூலோகம். அதனால தெய்வமே வந்து கொல்லி வச்சிருக்கு. பக்கத்துலமா எங்க? ஏன்னா உங்களுடைய நாடு இருக்குல்லையே, நாட்டுடைய 4 மாலை எது? 4 மால் எதுனா? 4 மால் சுற்றளவு இருக்குல்லையே, 4 மால் என்னென்ன பகுதி? மேற்கு பவளமலை, வேங்கடம் நேர்வடக்கு, ஆர்க்கு முகரி இணைகளுக்கு, தெற்கே பினாகம். பினாகம்னா என்ன ஊரு? 4 மால் சுற்றளவு சொல்லக்கூடிய. தெற்கே பினாகம்னா காஞ்சிபுரம். கிழக்கே வந்து பாண்டிச்சேரி, வடக்கே திருப்பதி, மேற்கே திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை பகுதியை ஆண்டு வந்தவர் யார் தெரியுமா? அவன் தான் வல்லாள மகாராஜா. வல்லாள மகாராஜாவுக்கு 2 தாரம். ஒருத்தி வல்லமாதேவி, இன்னொருத்தி சல்லமாதேவி. 2 பேருக்கு நீண்டான குழந்தை இல்ல. அங்கே 2 குழந்தையா? என்ன செய்யறது? பொண்டாட்டி அவன புலங்கனத்தனமா வேலை இருக்கு. ஆக பிள்ளை வெட்டினாம அமைச்சு சொல்றேன், ஐயா நமக்கு வாரிசு வேணும் இளவரசனாக இந்த திருவண்ணாமலை பகுதியை நீங்க ஆடுறீங்கன்னா உங்களுக்கு பின்னால் ஒரு இளவரசு வேணும். அதுக்காக வந்தவங்களுக்கெல்லாம் நீங்க என்னென்ன வாரி கொடுக்கணும் கொடுங்கன்னு சொல்லிடுறான். அமைச்சர் பேச்சு கேட்டு மன்னனாகப்பட்டவன் எல்லாருக்கும் வாரி கொடுக்குறான். திடீர்னு ஒரு நாள் ஒரு சிவனடியார் வரார். யார்கிட்ட? வல்லாள மகாராஜா யாசகம் கேட்டு. அப்ப என்ன சொல்றாங்க, எல்லாரும் பொண்ணு பொருள் கொடுக்கும் போது ஐயா வாங்கி பிடிக்கும் சொல்லும் பொழுது நான் இதெல்லாம் எதிர்பார்த்து வரல, நான் கேட்பது உன்னால கொடுக்க முடியுமா?
கொடுப்பீங்களா? நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் கொடுக்க முடியுமா? கேட்ட உடனே இவன் அதை ஆமோதிச்சுட்டா. யாரு? வல்லாள மகாராஜா. கொடுக்கிறேன்னு சொல்லி சத்தியம் கையில் வாங்கிட்டான். சத்தியம் வாங்கின உடனே கேட்டா என்ன கேட்டா தெரியுமா? கொடுக்க முடியாது. ஐயா, படுத்து எந்திரிப்பதற்கு ஒரு பஞ்சுமத்தையும் என்னோடு துணையோடு படுப்பதற்கு ஒரு பத்தினி பெண்ணும் தேவை அப்படின்னா. பத்தினி பெண்ணும் தேவை. பஞ்சுமத்தையே பத்தினி பெண்ணு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும். அப்படியே மெய் மருந்து நிக்கிறான். அந்த நேரம் இளையதார சொல்லமா வர்றான். என்ன மன்னன் இப்படி மூச்சு வச்சமா நிக்கிறீங்க, என்ன விஷயம்? சிவனடியார் இப்படி கேட்கிறாரு, நம்ம இதை கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்பதான் சொன்னா, ஆகியிருந்தாலும் என் புருஷன் சொன்ன வாக்கு தவறக்கூடாது, அதை நான் காப்பாத்துறேன், நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள அறைக்குள்ள போய் சொல்லுங்க. சாமியார உள்ள அறைக்குள்ள போயிட்டார். இந்த அம்மா நேர பால் சொம்பு நிறைய பால் கொண்டுகிட்டு உள்ள போனாங்க. ஏன்னா கணவன் மனைவி ஸ்தானத்தினால இல்லற வாழ்வை ஈடுபடுறதுக்கு முதல் அடையாளமாக பால் கொண்டு போறேன். கொண்டு போய் வச்சோன்னு என்ன பண்ணுவாங்க? கணவனே கண் கண்ட தெய்வம், காலை தொட்டு கும்பிடணும். இதே முறை சாஸ்திர நீதி. அதே போல என்ன பண்ண சல்லமாதேவி உள்ள போன சாமியாருடைய இருந்த அறையில பாலை வச்சோன்னு காலை தொட்டு கும்பிட்டா. காலை தொட்டு கும்பிட்ட உடனே அந்த சிவனடியார் குழந்தையா மாறிட்டார். இரண்டு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லி குழந்தை தூக்கிட்டு புருஷன் ஓடியார மன்னனும் என்ன பண்றேன், ஆகா நமக்கு ஒரு வாரிசு கிடைச்சிருச்சா சொல்லி சந்தோஷப்பட்டு இப்படி வாங்க போறாங்க. வாங்க பொழுது குழந்தையாகப்பட்டது அப்படியே அந்தரத்துல பறந்துருது. ஆனா பறந்த உடனே ஒரு ஆச்சரிய வாக்கு, திருவண்ணாமலை நாட்டை ஆளக்கூடிய வல்லாள மகாராஜா, அடியில் வந்தது நான் அண்ணாமலையா இருந்த உன் தெய்வம் தான் வந்திருக்கேன். உனக்கு குழந்தைகள் வருத்தத்தை போக்குவதற்காக அடியில் நீ சாகும் பொழுது ஊரறிய உலகறிய உனக்கு எள்ளும் தண்ணி எடுத்து நான் கொள்ளி வைக்கிறேன். நாளை உனக்கு மகனாக வருவேன் அப்படின்னு அசரி வாக்கிடு. இப்ப எப்ப வருவேன் எப்ப வரேன் ஏக்கம். ரெண்டு பொண்டாட்டி கூட்டிட்டு திருவண்ணாமலைக்கு சாமி கூட வர்றேன். எங்க கோயிலுக்கு வந்த பார்த்ததுன்னா வாசல்ல இவனுக்கு மூர்ச்சை கிடைச்சு உயிர் புரிஞ்சு போயிடும். புரிசை செத்த பண்ணாலே பொண்டாட்டி அந்த காலத்துல வாழப்பட்ட உடன்கட்டை ஏறுவாங்க இல்லையா, அதே போல ரெண்டு மனைவி வர அவங்களுக்கு உயிர் புரிஞ்சது. 3 பேர் பணமா கிடக்குறாங்க. ஊர்வலம் பூரா வந்துருச்சு. ஒரு மன்னன் செத்தா எப்படி இருக்கும்? சாதாரண மனிதனுக்கு அப்படி கூட்டம் வருது. ஒரு நாட்டுடைய மன்னன் இருந்தா அப்ப என்ன ஊர்வலம் கூடி அதுல இன்னொரு சம்பவம் நடக்க போகுது. யாராவது நீ செத்த பண்ணால உனக்கு எள்ளும் தண்ணி வச்சு இறக்குன்னு சொல்லி கடவுள் சொன்னாங்க, வேற மன்னன் சொல்லியிருக்காரு. இதை எப்படி யாரையும் நம்ம கண் கூட பாக்கணும்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூடி வந்துட்டாங்க. கடைசியில் என்னாச்சுன்னா ஊர்வலகமா ஓடு உப்பாரி வச்சு அழுது வரைக்கும் இருக்கு. மன்னனும் ராணியும் செத்து கிடக்கிறாங்க. உள்ளே இருந்து அண்ணாமலையார் கருவறையில இருந்து சிறுவனாக எண்ணெய் கிண்ணமும் தண்ணி கிண்ணம் எடுத்துக்கிட்டு கொள்ளிக்கட்டையோட நேரம் வர்றான். வந்த உடனே இவரை பாட சொல்லி அதாவது வல்லாள மகாராஜாவை பாடியில் வச்சு அமர செய்து அவனை சிறைக்கு பதுக்கப்பட்டு சிதை மூட்டி கொள்ளி வச்சு எள்ளின் தண்ணி இறைச்சி கடமை செய்தான். செஞ்சவை யாரு? அண்ணாமலையார். யாருக்காக? வல்லாள மகாராஜாவுக்காக. நீங்க கேட்ட கேள்வி என்ன? பூலோகத்தை மனிதன் கொள்ளி வைப்பா. மனிதனுக்கு கடவுள் கொள்ளி வைக்க முடியுமா? கொள்ளி வச்சான். யாரு? அண்ணாமலையார். இன்னைக்கு நீங்க திருவண்ணாமலைக்கு போய் சாமி கூட போனீங்கன்னா வல்லாள மகாராஜா கோபுரம் ஒரு கோபுரம் இருக்கும். அது வருஷத்துல 364 நாள் அடைச்சே இருக்கும். ஒரே ஒரு நாள் மட்டும் திறந்திருக்கப்படும். அது எதை தெரியுமா? மாசி மாதத்திலே மகம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தன்று அந்த ஒரு நாள் திறக்கப்படும். அன்றுதான் அண்ணாமலையார் வல்லாள மகாராஜாவுக்கு கொள்ளி வைத்தலாம். இதை நீ கேட்டக்கூடாது. பதில் அருமையான விஷயம். எதிரியா இருந்தால் உண்மையை சொன்னா ஏற்றுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். சரி, எதிரி சொல்றது யார் எதிரி? ஏன்னா இந்த நாட்டுல ஊருக்குள்ள எதிரி இருந்தாதான் மீண்டும் மீண்டும் வாழவும் முடியும் வளரவும் முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டா யாரு நிக்கிறோமோ அவங்க எதிரியா தான் இருக்கணும். இப்ப அண்ணன் தம்பி இருக்கு, அக்காண்ட தங்கச்சி, அங்கே ஆண்ட பெண்ணு, புருஷனா பொண்டாட்டி. இப்ப இந்த நான் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி சாமி அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு கதை சொல்றேன். நல்லா இருக்குல்ல? பொண்டாட்டி புருஷன் கதையை நான் ஒண்ணு போய் தவறா நினைக்க மாட்டேன். நீங்க வந்து புரிஞ்சுக்க என்ன காரணத்தை கேளுங்க. இப்ப நம்ம பாப்பநாயக்க மட்டும் எப்படி ஒரு பூக்குளி திருவிழா, தீச்சட்டி எடுக்கிறது, முளைப்பாரி வைக்கிறது, எவ்வளவு திருவிழா நடக்குது. ஆனா நம்ம இந்த நாட்டுடைய பாண்டிய நகர் தலைநகரம் எது? மதுரை. மதுரையில என்ன திருவிழா சிறப்பு? சிறப்பு திருவிழா சித்திர திருவிழா. அதுல முத்திரை படிக்கக்கூடிய நிகழ்வு என்ன நிகழ்வு? கள்ளழகர் வைகையில் இறங்குவது. அதானே அழகர் மலையிலிருந்து கள்ளழகர் வந்து வைகை ஆற்றிலே கால் இறங்கக்கூடிய சம்பவம் தான் அழகர் ஆத்துல இறங்குறான்னு நம்ம சொல்றோம். அதுக்கு முதல் நாள் இரவு என்ன நடக்கும்? எதிர்சேரி. அதுதான் தல்லாகுளம் பொட்டல். எங்கே? பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்திலே திருவிழிபுத்தூர்ல ஆண்டாள் தொடுத்த மாலையே யாரு அழகருக்கு சுட்டி வரவேற்பு கொடுப்பாங்க. இப்ப நெடுஞ்சல் தான். ஆனா இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் போது ஒரு சின்ன சம்பவம் நடந்து வச்சு என்ன ராமு என்ன புருஷனோட அடி சாமி வந்தாங்க. நான் சொல்லல நம்ம இல்ல அந்த கதையில அப்படி கதையில வந்து கூடிய புருஷன் முன்னாடி ஆகப்பட்டவன் என்ன பண்ணானா, எம்மா கூட்டம் லட்சம் கூட்டங்களுக்கு எள்ளு போட்டு எள்ளு இருக்க முடியல. இதுல சாமி கும்பிடுறதுக்கு ஆண் வரிசை பெண் வரிசையை பிரிச்சு விடுறாங்க. நீ பெண் வரிசையில வா, நான் ஆண் வரிசையில வாரேன். 2 பேர் சாமி கும்பிட்டு போனாலும் வீட்டுக்கு சேர்ந்து போக சொல்ல. அதே மாதிரி பொம்பளை வரிசையில வந்துட்டா, ஆம்பளை வரிசை வந்தேன். சாமியை கொண்டாட்டு பின்வழியில் வந்து பார்த்தா கொண்டாட்டியை காணும் தவற விட்டேன் கூட்டத்துல. கொண்டாடி தொலைச்சு விட்டானா விடலாமா?
விட்டானா என்ன ஆகும்? ஊருல பேசணும் இல்லையா? காரி துப்பாது. கை தண்ணி வீசி வச்சுக்கிட்டு கூட்டத்துல கொண்டாடி தவறுன்றதுக்கான திருவிழா கூட்டத்துல அசிங்கமா பேச மாட்டாங்களா? அப்ப மனம் வருத்தப்பட்டவன் பக்கத்துல ஒரு வெள்ளை இருந்த கூடத்துல ராமர் நின்றுட்டு இருக்காரு. அப்ப ராமன்ட்ட போய் கண்கலங்கி கேட்கிறேன், ஐயா உன்னை போலதானே நானும் உன் வழியைத்தானே நான் பின்பற்றேன். நீ எப்படி சீதையை உள்ளனமோ நினைத்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்வான கருத்தோடு வாழ்ந்தையோ அதை போலதான் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா இந்த கூட்டத்துல எப்ப உண்டாட்டி நான் வந்து பரிதவிச்சு கோடி இழந்துட்டேனப்பா, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடு சாமி அப்படின்னு சொல்லி ராமன்ட்ட வாதாடுறான். யாரு? அந்த பக்தன். ஆமா. அப்ப வாதம் அப்ப ராமன் என்ன பண்ணாரு, உண்மையான தெய்வம் வந்து உண்மையான பக்திமானுக்கு பேசுவாங்க. இறைவன் நல்லவனுக்கு காட்சி கொடுப்பான். காட்சி கொடுப்பானியா? அப்பதான் சாமி கடவுளை கேட்கிறாரு, ராமன் கேட்கிறாரு, ஏப்பா என்னை கும்பிடுவதை காட்டு. அதோ பக்கத்துல ஆஞ்சநேயர் இருக்கான் பாரு, அவனை போய் கும்பிடுறாங்க. என்ன சாமி? சாமி கும்பிடுவதுதான் ராமனை. அப்ப ராமனை தானே கேட்க முடியும், எப்படி ஆஞ்சநேயர் கேட்க சொன்னாரு? அப்படித்தான் அவனும் கேட்டேன், என்ன என்னை கும்பிடுறாம உங்களை கும்பிடுவதால அவனை போய் கும்பிடுறீங்க ஆஞ்சநேய பெருமான. அப்பத்தே ராமன் சொன்னாரா, ஏன் முண்டாட்டியை கண்டுபிடிச்சு கொடுத்தவனே அவன் தான்டா. ஓ, ராமாயணத்துல ஏன்னா சீதையை கண்டுபிடிச்சு கொடுத்தது ஆஞ்சநேயர் தானே. உண்மை. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் சீதையை கண்டுபிடிச்சு கொடுத்தது ஆஞ்சநேய பெருமாள். அப்படித்தான். ஏன்னா வாழ்க்கை என்பது வந்து ஒரு சக்கரத்தை போன்று, அச்சால விடா இல்லாம வாழ்க்கை விடுமா? பச்சை பசத்தை அச்சில்லாம தேர் ஓட்டுனா யார்? அது ஓட்டுனா கைதேஜாகப்பட்டவர். அதே தேர்தல் இருந்தாலும் போர் புரிஞ்சா. ஆமா, பாண்டவர்கள். உண்மை. இப்ப யார் யாருக்கு போர் நடந்தது? யாருக்கு போனா பாண்டவர்களுக்கு கௌரவனுக்கு போர் நடந்துச்சு. கடைசி நாள் போர் யாருக்கு? கடைசியாக நடந்தது அப்படின்னா துரியோதனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்துச்சு இல்லையா? துரியோதனாகப்பட்டவே அம்பு விட்டு அடிச்சு கொன்றான், எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. கடைசியில அர்ஜுனன் நின்றாலே தேரு தீப்பிடிச்சு எரிஞ்சதுக்கு என்ன காரணம்? யாரால வந்தது? பாரதம் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தேரு தீப்பிடித்து எரிவதற்கு என்ன காரணம்? என்ன நிலையில அர்ஜுனன் தேர்ல இருந்தது என்ன? கிருஷ்ண பரமாத்மா. அவர் இருக்கும்போது எப்படி சாமி தேராகப்பட்டது எரியும்? எரிஞ்சுச்சா இல்லையா? எரிஞ்சிச்சு. எப்ப? எப்படி எரிஞ்சிச்சு? எப்படி எரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா துரியோதனுக்கு என்ன வருத்தம், எப்படியாச்சும் இவனை அழிச்சு ஆகணும், இவனை கொண்டாகணும் அப்படின்னு ஒரே போட்டி பொறாமையா இருக்கான். யாரு? துரியோதனன் அர்ஜுனனை மேல. அப்ப அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் போட்டி நடந்துகிட்டு இருக்கு, யுத்தம் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கத்துல தேர் மேல இருக்கிறது யாரு? துரியோதனன். இந்த பக்கம் இருக்கிறது யாரு? அர்ஜுனன். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா யார் இருக்கா? கிருஷ்ண பரமாத்மா. அப்ப அர்ஜுனன் என்ன பண்றான்? பின்னாடி நின்று தேரில இருந்து அம்புகளை மாற்றி மாற்றி விட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த பக்கம் இருந்து துரியோதன அம்புகளை மாற்றி விடுறான், இந்த பக்கத்தை அர்ஜுனன் திருவிழா மாத்தி மாத்தி விடுறான். இப்படி மாத்தி விட்டுட்டு இருக்கும் போது அந்த பக்கம் துரியோதனோட சூழ்ச்சி என்ன தெரியுங்களா? சில விஷ பானங்களை அந்த அம்புகள் மேல பாய்ச்சி அதுல இருந்த அந்த அம்புகளை வைத்து தேரை சுற்றின்னு விட்டுறான். அந்த தேர்ல போய் பதிஞ்சிருது. அந்த விஷ பானங்கள் தேர்ல போய் பதிஞ்சோட அந்த விஷமாகப்பட்டது தேர்ல இறங்குத. இதை அறிஞ்சது கிருஷ்ண பரமாத்மா ஒன்றுதான் அறிஞ்சாரு. ஆஹா, விஷபானங்கள் தேர்ல பதிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல தேராகப்பட்டது எரிஞ்சு போகுமே, அதுல வேற தெரியாம அர்ஜுனாகப்பட்டவன் யுத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அர்ஜுனா தேரை விட்டு கீழே இறங்குறான்னு சொல்ல. ஆனா அவன் இறங்கல. இறங்காம மீண்டும் மீண்டும் யுத்தத்தை புரிஞ்சுக்கிட்டே இருக்கான். மறுபடியும் நேரம் ஆக மறுபடியும் சொல்றாரு கிருஷ்ண பரமாத்மா, தேரை விட்டு இறங்குடா அர்ஜுனான்னு சொல்ல. அப்பதான் நினைச்சேன் அர்ஜுனே, என்னடா கிருஷ்ணன் சொல்றாரு, அப்ப கிருஷ்ணன் சொன்னா நல்லதுக்கு தான் சொல்லுவாருன்னு மனசு உடைஞ்சு மனசு சங்கடப்பட்டு யுத்தத்தை பாதியிலே நிறுத்துறமே அப்படின்னு சொல்லி இறங்குறார். இறங்கின அடுத்த நொடி உலக நீதியா எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? அர்ஜுனன்ல இருக்க தேரு மேல 2 பேர் தான் இருப்பாங்க. யார் அப்படின்னா கிருஷ்ணனும் அர்ஜுனன் மட்டும்தான் இருப்பாங்க. அர்ஜுனன் இறங்குறாரு, அடுத்தது யார் இறங்கணும்? கிருஷ்ணன் இறங்கணும். ஆனா 2 பேர் இறங்கினாங்க. யார் இறங்கினா? கிருஷ்ணன் இறங்கினாரு. கிருஷ்ணன் அந்த கொடியில இருந்தது யார் அப்படின்னா தேர் மேல இருந்த கொடியில ஆஞ்சநேய பெருமாள் இருந்தாரு. அவங்க 2 பேரும் இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அடுத்த நொடியாகப்பட்டதுதான் தேரு எரிஞ்சுதான். அப்ப தேரு எரியாம இருந்த காரணம் என்ன? ஆஞ்சநேய பெருமாள் கொடியில இருந்த காரணத்திலையும் கிருஷ்ண பரமாத்மா இருந்த காரணத்தினால்தான் அந்த தேராகப்பட்டது எரியாம இருந்துச்சு. அந்த யாரோட சூழ்ச்சி? துரியோதனன் விட்ட பானங்களே சில விஷ பானங்கள் இருந்ததால்தான் அந்த தேராகப்பட்டது எரிஞ்சுது அப்படின்னு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். ஆக அர்ஜுனுடைய தேர் எரியாம அது வரைக்கும் காப்பாற்றுறது யாருடைய கடமைனா 2 பேர், கிருஷ்ண பரமாத்மா ஆஞ்சநேய பெருமாள். அவரானது முன்னால என்ன இவங்க ஆஞ்சநேயரும் கொடியில் உள்ள அனுமனும் இறங்கியிருந்தால் அர்ஜுனன் அன்னைக்கு தேரோட இருந்து செத்துருப்பேன். உண்மை. ஆனா அர்ஜுனனை காப்பாற்ற வேண்டும் காரணத்தினாலே என் பாட்டன் கிருஷ்ணன் என்ன பண்ணா, முதல்ல அவனை இறங்க சொல்லி அடுத்து கிருஷ்ணன் இறங்க அனுமன் கீழே இறங்க பறக்க தீப்பிடிச்சது தேர். ஏன்னா பிள்ளையார் பிடிக்க குரங்கா போன கதை இது. எப்படி சாமி?
அதான் ஒண்ணு பாரதம். எப்படி பாரதத்தை சுருக்கமா இருந்தாங்க. பிள்ளையார் பிடிக்க குரங்கா மாறிச்சா இல்லையா? பாரதத்தை எழுதுறது யாரு? வேதவியாச சொல்ல விநாயக பெருமாள் சமஸ்கிருத மொழியில் எழுதினார். விநாயகர் எழுதினார் இல்லையா? சொன்னதுக்கு வியாசம் தானே. அப்ப எதை வச்சு எழுதினாரு? தன்னம் என்றதை ஒடிச்சு அத கையில பிடிச்சிருந்தாரா? ஆமா. ஆக விநாயகர் கேக்குறாரு. அது என்ன பிள்ளையார் பிடிக்க? பிள்ளையார் பிடிக்க ஆரம்பிச்சது நீங்க. பிள்ளையார் பிடிச்சாரு எழுதுவதற்கு முடிஞ்சது எங்க முடிஞ்சது? இப்படி சொன்னீங்களே ஜெய கொடிக்கு சொந்தக்காரன் யாரு? அனுமனாகப்பட்டவன். இதான் உண்மை இருக்கு சாமி. இப்ப ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. ஒவ்வொரு வயசு என்ன? பொம்பளைகிட்ட வயசுக்க கூட ஆம்பளைகிட்ட வருமானத்துக்கு கூடாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. சரி, இப்ப நாங்க பருவம் சொன்னீங்கல்ல, அந்த பருவத்துக்கு உண்டான வயசு என்ன? இப்ப பருவத்துக்கு உண்டான வயசு 13 வயசுன்னு சொல்றோம். அப்புறம் இப்ப கேட்க கூடாது நீங்க சொல்லிட்டீங்க. இருங்க நான் கேக்குறேன். இப்ப வயசு குமரின்னு சொல்றோம் இல்லையா? குமரின்றது எத்தனை வயசுக்குள்ள? அதுதான் மங்கை பருவ வயசு. மங்கை பருவ வயசு. இப்ப குமரிக்கு அப்புறம் என்ன வயசு வரும்? ஒரு தாய்மை அடிப்படை பக்குவம். கடைசியில கிழவி வயதானவர் மூதாட்டி. நல்லா கேட்டுக்கோங்க. குமரிக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஆனா கிழவி போய் குமரி ஆக முடியுமா? நல்ல வண்டி ரிவர்ஸ்ல வர மாதிரி இருக்கு. கிழவி குமரி ஆகலாமா? ஒருவேளை காயக்கல்பம் சாப்பிடறாளோ? அதெல்லாம் தெரியாது. இல்ல நீங்க என்ன லேக்கி கொடுத்துருக்கீங்களா? இல்ல கேக்குறீமா? நீங்க என்ன சொல்றீங்க? அப்படியே நான் சாப்பிட்டு சின்ன பிள்ளை ஆயிட மாட்டேன். அப்புறம் எப்படின்றேன்? ஆயிருக்காங்க எங்க ஆயிருக்காங்க எங்க இருக்கிற? சரி அது வேணாமா ரொம்ப இல்ல சாமி. எந்த மகாபாரதமா ராமாயணமா? நீ வேற முடியாம கிடந்த கிளவி ஆயிருக்கத செய்வா. சாமி வேண்டாம். அபிஷ்டு அப்படியே கிளவி முயற்சி பண்ணிட்டு கிடக்குறேன். பாருங்க பாருங்க கிளவி கோமடி ஆயிருக்கலாம். ஜெனரேட்டர் இவ்வளவு இருந்துட்டு போறா. நல்ல விஷயத்து இல்லைன்னா இப்படி எல்லாம் பக்குவமா இருக்கனாலே உன்னை சொல்றா பத்தியா சாப்பிட்டுட்டே இருக்கான்னு சொல்றாங்கய்யா. உங்க அப்பா நல்லா ஆணி தீ விட்டு பூனை தீ விட்டு நல்லா சாமி ஆணை தீ விட்டு பூனை தீ விட்டாரா? நாங்க சைவ மத சாமி. நானும் அதான் சொன்னேன். நெய்யும் கிருஷ்ணன் வந்து பாரதம்னே, ராவணை வந்து ராமாயணம். கொஞ்சம் உட்காருங்களேன். நீங்க பாரதம் ராமாயணத்தை போட்டு குழப்பிடாதீங்க. உட்காரு கொஞ்சம். கிருஷ்ணனை பத்தி பேசுறீங்க. கிருஷ்ணன் வர்றது பாரதம், ராவணை வர்றது ராமாயணம். நீங்க அதை கூட திரு சேர்க்கிறீங்க. கொஞ்சம் அப்படியே இருக்க அமைதியா. ஆக இந்த அம்மையா இருக்கிறமா உன்னை வளர்க்கக்கூடிய தன்மை உங்க அப்பா படுத்த நான் சொல்றேன். ஏன்னா நீ சைவ மதம் தான். சைவ மதத்தை நீ அசையும் சாப்பிட மாட்டீங்கல்ல. நானும் அதை சொல்லி ஆணையை தீங்க விட்டானா என்ன அர்த்தம்? என்பது பசுமா? பசு வந்து மடியில் இருந்து பால், பால் தின்னா தயிர், தயிர் வந்து வெண்ணெய், வெண்ணெயை உருக்கனா நெய். அப்ப நெய் என்றால் பசுவின் நெய், பசுவின் நெய்ன்னு சொல்லுமா? அப்ப ஆணையை தீங்க விட்டானா யானை இப்படி உருவத்தல்ல நெய், பசுவினுடைய நெய்யை உன்னை ஊட்டிருக்க மக்கள் திங்க. அதைத்தான் சொன்னேன். பூனை தீங்க விட்டாலும் பூ என்பது மலர், மலர்ந்து வரக்கூடியது தேனு. தேனை திங்கிறாளையா? நம்மால் கூட ஒருத்தர் முடியல, ஒருத்தர் காசு கூட எப்படி பையன் ஆயிட்டேன் அப்படின்னா சொல்லுவாங்க. டேய் ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமையா போயிடும். இதுக்குதான் அர்த்தம். இதுக்குதான் அர்த்தமா? கிடையாது. ஆணைக்கு ஒரு காலம்டா ஆணை இருக்கக்கூடிய பசுமாட்டுடைய நெய்யை சாப்பிடுவதற்கு 40 வயது வரைக்கும் தான் நமக்கு. ஏன்னா அப்பத்தான் உடல் உறுப்புகள் வந்து ஜீரணிக்கும். அதுக்கு மேல ஒண்ணு செல்லுபடி ஆகாது. அதே ஆணைக்கு ஒரு காலம், நெய்யை சாப்பிடுறதுக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம்னா அதுக்கு மேல போய் வச்சுனா 50-60 வயசு மேல வச்சுனா கண்டது தின்னா செரிமானம் ஆகாது. அப்ப வைத்தியத்துக்கு என்ன செய்யணும்? தேன். தேன் என்ன செய்யணும்? நக்கணும். நக்குங்க நல்லா. அதான் நீங்க கூட்டமைக்க சொல்ல வந்தேன். ஆக ஆணைக்கு ஒரு காலம், பூனைக்கு ஒரு காலம். இதுவே அர்த்தமே தவிர ஒரு காட்டுல போது தூத்திக்கோய், கதவு இருக்கிற தூத்திக்கோய், காட்டுல போது எதை தூத்துவீங்க? அதான் வேண்டாம். இந்த கிழவி பொம்மரி கிழவியானது காட்டுல போது எதை தூத்துவீங்க? அதெல்லாம் கேட்க மாட்டேன். கூப்பிடுவாங்க கிழவி எங்க பொம்மரியானா? சட்டம் பேசாம. நான் சட்டம் பேசுறேன். எனக்கு பிடிக்காத விஷயம். அப்படிதான் பேசுறேன். அப்படிதான் பேசுறேன். நீ கேட்ட கேள்வி என்னமோ அந்த கேள்விக்கு கொண்டு பதில் வருமா வேணுமா வேணாமா அப்படி சொல்லுங்க. நான் அப்படியே கேள்வி அதிகாரத்தோட பண்ண கூடாது. ஏ கிழவி எங்க பொம்மரியானா? பூரா கிழவி வர பொம்மரி வேஷம் முடிச்சு வந்துருக்காங்க. இங்க பாருங்க சாமி, அப்ப நான் என்ன கிழவியா? நான் ஒண்ணு சொல்லணும். இல்ல வேஷ போட்டு திருறாங்க, நீங்க கை நீட்டுறீங்க. நான் ஒண்ணு சொன்னா நீயே மூலினா காந்த தலைவர. அப்ப கிழவி தான நீங்க சொல்லிச்சிட்டீங்க. கிழவின்ற இடத்துல சபையில தலைவியா சொல்லிச்சிட்டீங்க. இப்ப நான் கேக்குறேன், அப்ப கிழவினா உனக்கு என்ன சர்வ சாதாரணமா தெரியுதா? அப்படி நீங்க சொன்னீங்களே. கிடையாதுமா. உங்க அப்பா தான் ஒரு கிழவி தானே இருக்கலாம். என்ன நானே எனக்கு உன வைத்து இருப்பது அப்பா தான் கிழவி தானே. என்ன மறுப்பு இருக்கு? ஒரு கிழவியில ஒரு கிழவி சர்வசாதாரணம் நினைக்காத. நம்ம நாட்டு ஐயா உங்க பெரிய மனுஷனுக்கு தான் தெரியும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நொந்த சுண்ணாமும் கொஞ்ச கிழவி இல்லாத நேரத்துக்கு பயன்பட முடியாது. புரிஞ்சுக்க. நான் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரே வார்த்தை நீ நாசுவா தெரிஞ்சுக்கணும். சரியா? கிழவி குமரி ஆயிருக்கா? எந்த இடத்துல ஆயிருக்காமா? நீ சொன்ன மாதிரி ஆயிருக்கா? நீ என்ன சொல்ற? ஆயிருக்கு என்ன காரணம் அப்படின்னா எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன்
அவருடைய சிஷியனாகப்பட்டவன் கணிக்கண்ணன். நீங்க சொன்னீங்க இல்லையா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் நடந்த சம்பவம் இது. ஏன்னா காஞ்சிபுரத்துல திருமணிசை ஆழ்வார் சொல்லக்கூடிய ஒரு ஆழ்வார் இங்க இருந்தார். இறைத்தோடு படிச்சுக்கிட்டு கோவில் உலவார பணிகள் மேற்கொண்டு வரார். ஆனா அந்த பெருமாளுக்கு அந்த காஞ்சிபுரத்தினுடைய ஒரு அந்தனர் தினமும் அபிஷேகத்துக்கு பால் கொண்டு வருவார். இந்த பாலை கொண்டு போய் அபிஷேகத்துக்கு கொடுத்தோம்னா செம்புல ஒரு சில துளிகள் இருக்கும் இல்லையா, அதவே தீர்த்தமா வாங்கி தன்னுடைய மனைவிக்கு ஒரு சொட்டு இவருக்கு ஒரு சொட்டு பருகி பெருமாளை காப்பாற்ற சொல்லி வந்துருவார். தலைச்சேரி கடமை. ஒரு நாள் பெருமாளுக்கு பால் கொண்டு போறாரு. அந்த திருமணிசை ஆழ்வார் இருக்காருயா, உழவார பணி மேற்கொண்டவர். அந்த ஆழ்வார் என்ன பண்றாருன்னா, பசியுடைய மயக்கத்தில் மயங்கி கீழே கோவில் சுற்றுப்புறத்தில் கிடக்கிறார். இதை பார்த்த ஐயர் என்ன பண்ணாரு, ஐயோ பெருமாளுக்கு ஒரு தொண்டு செய்ய நம்ம ஆழ்வார் திருமணிசை ஆழ்வாரை இப்படி கிடக்கிறாரு சொல்லி செம்பு பாலை கொடுக்குறார். செம்பு பாலை வாங்கி குடிச்சு விட்டு அந்த மீதி உள்ள ஒரு சில தொட்டிகள் துளிகள் உள்ள செம்புல இருக்கு, அந்த செம்பு கொடுத்துறாரு. இந்த வீட்டுல கொண்டு கொடுத்தோம் தன்னுடைய மனைவியாட்ட போய் என்ன இன்னைக்கு கிடைச்ச அபிஷேக பால் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அதை வாங்கி குறித்த அந்த அன்பருடைய மனைவி கர்ப்பமாகிறார். கர்ப்பமாகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அவன் பெயர் தான் திருமணிசை ஆழ்வாருடைய எச்சிப்பாலின் மகிமையினால் பிறந்தவன் கணிக்கண்ணன் அப்படின்னு அவனுடைய பெயர். இப்ப எல்லா பிள்ளைகளும் அந்த வயது காலகட்டத்தில் படிக்க பள்ளிக்கூடம் போவா இல்லையா, இவன் பெருமாள் கோயில் உழவார படிக்க போய் வந்த சின்ன பையன் எவ்வளவு தாய் தந்தை அடக்கி பார்த்தாங்க, முடியல. அதே சூழலில் ஒன்னை போல ஒரு அழகான பெண்மணியாக நீண்ட நாள் எங்கே வரதராஜ பெருமாளுக்கு உழவார பணி மேற்கொண்டவள். அவருடைய பெயர் பொன்னி என்ற ஒரு மூதாட்டி. கணிக்கனை என்ன பண்ண, இவனு போய் கோயில பெருக்க கூட்ட தண்ணி இருக்க குளம் போடுறதுக்கு உதவி செஞ்சுட்டு அந்த பாட்டிக்கு. அந்த கிழவி ஒரு நாள் மயக்கம் விட்டு கீழே விடுகிறான். மயக்கம் விடுறத பாக்குறேன், ஆஹா நம்ம பெருமாள் தொழில் இந்த பொன்னின்ற கிழவி இன்னைக்கு இப்படி கிடக்கிறாளே, இவனை எப்படியா நம்ம காப்பாற்றுன்னு சொல்லி பெருமாள் கோயில் தீர்த்தத்தை எடுத்து வந்து இந்த பொன்னி என்று சொல்லக்கூடிய கிழவியை மடியில விட்டு ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக அப்படி சொல்லி தலையில தெளிச்சு உச்சங்கால் வரை உள்ளவங்க அப்படியே தடவி கொடுத்து ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே தடவி கொடுக்கும் போது அது பெண்ணாகப்பட்டவள் குமரியா கிழவியாகப்பட்டவள் திடீர்னு இருந்துச்சுட்டான். கண்முடிச்சு பாக்குறேன், கண்ணே யாரு கணிக்கண்ணே, கண்ணை முடிக்கிட்டு இருந்தவன். ஆஹா கிழவிக்கு மயக்கம் நீங்கிருக்கிறான்னு சொல்லி பார்த்தா இவன் மடியை இருந்து இருந்த கிழவியாகப்பட்டவள் குமரியாக காட்சி கொடுக்கிறார். அது யாருடைய மகிமை? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய மகிமை. செய்தவன் யாரு? 5 வயதுல உள்ளக்கூடிய கணிக்கண்ணன். எங்கே கிழவி குமரியானா? காஞ்சிபுரத்துல. நீ கேட்டதுக்கு 5 வயசு பையன் கிளவியவே குமரி ஆக்கியிருக்கான். பரவாயில்ல சாமி. உங்களுக்கு 50 வயசு பேர் கொண்டாந்து குமரி பூரா கிளவி ஆக்கலாமா? அப்படி எது கண்டிருக்கீங்க? பருவத்துக்கு. பருவத்துக்கா? பயிர் செய்ய வேண்டும். பயிர் யாரும் செய்ய போறீங்க? நீங்க தான் செய்யணும். என்ன சொல்றீங்க? வறண்ட இடத்துல தேவை நீர், இரண்டு வீட்டுக்கு வெளிச்சம், பருவடி பண்ணுக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பா? அப்பா அம்மா. அது பிறக்கும் பொழுது பால் ஊட்டி சீராட்டி வளர்க்க. இப்ப வயசுக்கு வந்தப்ப புருஷன் பாதுகாப்பு. அந்த புருஷன் யாரு? அந்த புருஷன் யாரு எனக்கு என்ன கேக்குறீங்க? அவன் தான் உனக்கு புருஷன். சொந்த அவன் தான் உனக்கு புருஷன். அவன் தான் யாரு சார்? முப்பால் தருபவன் முருகன் அம்மா, மறை முதலில் புலவன் அவன் தான் அம்மா, இப்பார் அனந்தவன் மருகன் அம்மா, அந்த ஈசனின் மகனே அவன் தான் அம்மா. Somebody
அப்படிலாம் கேட்க முடியாது, அப்படிலாம் சொல்லவும் முடியாது. ஏங்க இங்க பிடிவாதம் பாருங்க. பிடிக்காத. ஏன்னா பிடிவாத பிடிப்பேன். நான் பிடிச்ச மங்களுக்கு 3 காலத்துல மணி 4 ஆகி போச்சு. சொல்றேன். எனக்கு தேவை சம்மதம். கூட்டி கொடுப்பது கொத்தத்தை முறையோ. குடி 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 குடி. கூட்டி 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 கொடுப்பது கொத்தத்தை முறையோ. ஒருமை சொல்ல வந்து ரொம்ப கேட்டா அக்கறைய கை வைத்து தெரியாது போ. நிறுத்துமா. சாமி இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல இன்னொரு தடவை சொல்லுங்க. நிறுத்துமானே. இல்ல இன்னொரு தடவை சொல்லுங்க. நிறுத்துமானே. இல்ல கால் போடுற மாதிரி தெரியுது. ஏன் உனக்கு நிறுத்து இருக்குதா? அப்ப நீலமா கேக்குற இன்னொரு தடவை சொல்லுங்கன்னா வேண்டாம் விட்டுருங்க. வார்த்தை இறந்து பேசுவதெல்லாம் வெள்ளி பத்தன்மை இருக்கு. ஆக கூட்டி கொடுப்பது கோத்தியமுறை கேட்டாங்கி மாற்றி காட்டுகிறேன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உடற்கும் வந்து மனப்படுத்தி வைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் ஆர்வம் மகிழ்ச்சி இல்லை வருகிறேன். போங்க பைத்தியம். அப்பா ஒரு வண்டி உள்ள தள்ளியாச்சு. ஒரு வண்டி உள்ள வச்சா இந்த வண்டி உள்ளது தள்ளியாச்சு. அடுத்த வண்டி மாப்பிள்ளை சந்தன இம்புடுதானா? இதை சமாளிக்க முடியாது. இது என்ன சும்மா கூட்டு காது குடையிறது மாதிரிதான் இருக்கு. நீங்க சும்மா இருங்க. ஒரு வண்டி அடுத்த வண்டி வருது. சந்தனகுமார் மாப்பிள்ளை வாடி, அடுத்தது உனக்கு வைக்க போற ஆப்பு வா.